வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுடன் மேலும் பல கட்சிகள் சேரும். 2026இல் அபார வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அரக்கோணம் சட்டமன்றம் உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணை கோடரவுமான சு. ரவி இல்லம் திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அதிமுகவில் தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும். திமுக 2200 இடங்களில் வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவமனைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல் 6 சட்ட கல்லூரி கொண்டு வந்தோம். மேலும் தமிழகம் முழுவதும் சிறப்பான சாலைகளும் மேம்பாலங்களும் கொண்டு வரப்பட்டன. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை முடக்கிய பெருமை திமுகவையே சாரும். திமுக ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வருவார்கள். ஆனால் அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டு விடுவார்கள். ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திமுக செயல்பட்டு வருகிறது. மக்களை பற்றி ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. வரும் 2026இல் அதிமுக அபார வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் தடுப்பணைகள் ஏராளமான கட்டப்பட்டன. திமுக ஆட்சியில் எத்தனை தடுப்பணைகள் கட்டப்பட்டது? காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தான். 2010 ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்த பொழுது தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வு ரத்து செய்ய தொடர்ந்து வலியுறுத்தி வருது திமுகவுக்கு எதிராக அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக ஏழை எளிய விவசாயிகளுக்கான குடிமராமத்து பணி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தை திமுக முடக்கியது. அதிமுகவினர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகின்ற 2026 தேர்தலில் உங்களுடைய தேர்தலாக நினைத்து பணியாற்ற வேண்டும். 41% ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளில் படித்து வருகிறார்கள். 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மாணவர்களுக்கு அதிகம் பலன் அடைந்தார்கள். தமிழகம் முழுவதும் கமிஷன் கரப்ஷன் என எந்த திட்டத்திலும் தமிழகம் முழுவதும் கமிஷன் இருக்கின்றது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.